எனக்கு பேச வாய்ப்பளித்த கோட் கிரேட்டிங்ஸ் அவர்ஸ்க்கு லீடர்ஸ் எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நான் மதுரையில இருந்து பேசுறேங்க. என்னோட பேர் வந்து மீனா தேவி பாலகிருஷ்ணன். இன்னைக்கு வந்து நான் பேச போற டாபிக் என்னன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம 3 பார்ட்டா நான் பிரிச்சு நான் பேச நினைக்கிறேன். அதாவது மோடி கேர் என்கிற பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடைச்சதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதுல வருமானம் பண்ணணுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதாவது ரொம்ப சிரமம் தாங்க. வருமானம் பண்ணும்போது ரொம்ப சிக்கலும் சிரமமும் இருக்கு. ஆனா இது எல்லாமே நாம ஈஸியா, அதாவது பழத்தை உரிச்சு கொடுத்தாலும் சாப்பிட வேண்டியதான் நம்ம வேலை. அந்த மாதிரி பொருளுக்கு வந்து நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. எல்லாத்துக்குமே நமக்கு சமீர் மோடிங்கிற ஒரு காட் கிரேஸ் நமக்கு இருக்காங்க. பல ஆயிரம் கோடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பொருள் தயாரிப்பு பண்றாங்க. நாம தேவைக்கு வாங்குறோம், தேவைக்கு வாங்கி அதை நம்ம யூஸ் பண்றோம். அதை யூஸ் பண்றது இல்லாம மற்றவங்களுக்கு ஷேர் பண்றோம். அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இப்போ ஒரு சில பொருள் வந்து அது பேசுது. நம்ம பொருள் வந்து அடுத்து ரீபர்ச்சேஸ் வந்து கேட்கிறாங்க. அந்த அளவுல பொருள் தரமானது எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் குவாலிட்டி பொருள் தான். தைரியமா நம்ம பேச முடியுது. இப்போ வெளியில டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அது அது வாங்கும்போது அதுல இருக்க டிராபேக் வந்து நாம வந்து எடுத்து சொல்ல எங்களால முடியுது. சரி, நேற்று கூட ஒரு டெமோ பண்ணோம். லைஜால பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாரு என்னங்கன்ட்டு. அதே பெங்களூர்ல இருக்கும்போது அதே அவங்க வந்து ஒரு டிமார்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லைஜாலோட ரொம்ப மோஸ்டா இருக்கு. அப்போ அவங்க வந்து திங்க் பண்றாங்க, இது என்னங்க. அதான் சொல்றது, நீங்க வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, விலை ஜாஸ்தின்னு சொல்றாங்க. ஆனா இது விலை கம்மியா விழுங்க. 1/4 லிட்டர் லைஜாலுங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு 3/4 லிட்டர் ஈக்குவலண்டா இருக்கும். சார் நல்லா கேக்குதா? ரஞ்சி சார் கேக்குதா? சார் கிளியரா இருக்கு. நீங்க கன்டினியூ பண்ணலாம் சார். உங்க மைக்ல ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா தான் நாங்க யாரோ இன்டராக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதர்வைஸ் வந்து நீங்க ஃப்ளோ போயிட்டே இருக்கலாம் சார். ஓகே ஓகே. கேக்குது சார். நீங்க வந்து பேசிட்டே இருங்க. வெல்கம் பாலகிருஷ்ணன் சார். நான் பைந்தமிழ் குமார். உங்க மீட்டிங்கை கேட்கணுங்கிறதுக்காகவே நான் ஏழு வந்துட்டேன் சார். ஏன்னா நீங்க வந்து ஹெட் இல்லைங்க, தலை இல்லாம வாழ ஆடாதுங்க. அது மாதிரி அது ஒவ்வொரு ப்ராடக்ட் நம்ம டெமோ பண்ணும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதை என்ன சொல்றோம்னா, நாங்க வந்து சொல்றதை விட செயல்ல காமிக்கிறோங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு டேஸ்டோ ஏதோ நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு, வாங்க செய்யறாங்க. இது வந்து நமக்கு வந்து கிடைச்ச இந்த பிளாட்ஃபார்த்தை நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிக்கணுங்க. நான் இதுல வந்து 3 கேட்டகரியா நான் பிரிச்சு நான் பேச ஆசைப்படுறேங்க. ஒண்ணு பிலோ 30, அதெல்லாம் யங் ஜென்ரேஷன் பிளட் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்க்கும். அதே சமயம் இப்ப நம்ம எதிர்பார்த்த குமார் பொண்ணு பேசும்போது, இன்னைக்கு அவங்க வந்து படிச்சு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு டீச்சரா இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி என்ன அப்ரோச் பண்றதுக்கு ஒரு நல்ல அருமையான வழி இருக்குங்க. காரணம் என்னன்னா, ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. அந்த ஒர்க் பண்ணும்போது எத்தனையோ டீச்சர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, அந்த மாதிரி முக்கியமான இடத்துல அவங்க வேலை பார்க்கும்போது அவங்க ஈஸியா போய் அப்ரோச் பண்ண முடியுது. அப்ரோச் பண்ணி அவங்களால ஜெயிக்க முடியும். அதை நம்ம ஜெயிக்கிறத அவங்க 2-3 மடங்குல ஈஸியா ஜெயிச்சு முடிச்சிருவாங்க. அந்த அளவுல வந்து அவங்களுக்கு ஒரு காட் கிரேஸ், அந்த ஒரு டைமிங் அவங்களுக்கு இருக்கு. ஆளுக பலம் ஜாஸ்தி. நாம தேடணும், தேடி போகணுங்கிறது இல்லை. அதனால அவங்களுக்கு வந்து அந்த அளவுல ஒரு சான்ஸ் இருக்கு. இப்ப நம்ம சாரும் சொல்லுவாரு, ஸ்கூல்ல அவர் ஒர்க் பண்றாரு. அவங்க வந்து எத்தனையோ ஆளுங்க இருக்காங்க. அவங்க கூட படிக்கிறவங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஏன்னா அவங்க ஈஸியா பேச முடியுது. ஒவ்வொரு நேரத்துலையும் 20-30 பேர் கூடுற இடம் அது. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. இதே வந்து பிலோ 60, 30 to 60 உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப நெருக்கட்டான சூழ்நிலை. காரணம் என்னன்னா, அவங்க வந்து வீட்டுல ஃபேமிலியை ரன் பண்ணணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும். அது போக அவங்க எல்லா சடங்கு விசேஷங்கள், கல்யாண விசேஷங்கள் எல்லாம் பண்ணணும்.
ஸோ அப்போ வந்து அந்த வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி ஜென்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து வருமானம் பண்ணி குடும்பம் நடத்துறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அப்போ நாம வந்து வீட்டில் இருக்கவங்க 2 பேரோ 3 பேரோ இன்கம் பண்ணாதான் அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும். இப்ப எங்க காலம் எப்படின்னா ஒரு மாதிரி எப்படியோ போயிடுச்சு. இப்ப வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டம். ஏன்னா விலைவாசி அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொன்று ஒரு எல்கேஜி, ப்ரீகேஜி போய் சேர்க்கணும்னு சொன்னா ரூ. 1,00,000 கேட்கறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நமக்கு வருமானம் பண்ண பாருங்க. அப்ப நாம வந்து இந்த மோடிக்கை வியாபாரத்தை நம்ம கேட்ச் பண்ணோம்னா நிச்சயம் வந்து நமக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும். அந்த சப்போர்ட்ல இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம். ஏன்னா அது அவங்க பண்றாங்க. அந்த மாதிரி அவங்க சிரமம் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அது புரிஞ்சிக்க முடியுது. காரணம்னா, அத கடந்து நாங்க வந்திருக்கோம். அது கடந்து வந்ததுல நாங்க எவ்வளவு சிரமப்பட்டோம்ன்ட்டு கடந்து வந்திருக்கோம். ஆனா இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்கு. எப்படி இவங்கெல்லாம் லைஃப் அ ரன் பண்ண முடியும்? அந்த மாதிரி நாம நினைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப நாம வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாதாங்க முடியும். அப்ப வீட்ல வந்து 4 பேர்னா 4 பேர் வருமானம் பண்ணாதான் முடியும். அது மாதிரி இப்ப வருமானம் ஒரு பக்கமா பண்ணாலும் இது சைடு பிசினஸ் தான். நம்ம எதுவுமே முதல் போட போறது கிடையாது. முதல் போடாம ஜஸ்ட் ஒரு ரூ. 3000 நம்ம வாங்கும்போது அந்த ரூ. 3000 தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி நமக்கு கீழே 4 பேர் பண்ண வைக்கும்போது இப்போ ஒரு நல்ல ஒரு பிளான் வந்திருக்கு. இப்ப 50 டிவி செக்ஷனல் டிவி 50 நம்ம கீழே ஃபர்ஸ்ட் ஸ்டோன் வந்து 4 50 டிவி பண்ணும்போது கிட்டத்தட்ட ரூ. 1000 கிடைக்குது. ரூ. 1000 சின்ன விஷயம் இல்லைங்க. அது பெரிய தொகை. அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு ஆளுக்கு 5000 அது பண்ணவங்க சொன்னா ரூ. 1000 ஈஸியா கிடைச்சிருது. அதே சமயம் நம்பர் 2ல வந்து நம்ம டைரக்ட் எலிஜிபிள் பண்ணும்போது ரூ. 5000 கிடைக்குது. முன்ன வந்து நாம இதே 1500 டிவி பண்ணும்போது டைரக்டா இருந்தா 2000 இருந்து 2500 கிடைச்சது. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க பிளான் மாத்தி ரூ. 5 மேலேயே கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. 5000 மேலேயே. ஸோ தமிழ் மொழி அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவர் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஸ்டெப் வச்சா நான் 2 ஸ்டெப் வைப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நம்ம இந்தியாவுல வந்து ஃபைனான்ஸ் பீரியட் எல்லாருக்கும் வேணுங்கிற ஒரு நல்ல மோட்டிவேஷன்ல பண்றாங்க. பல லட்சம் கோடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இதை விட என்ன சான்ஸ் வேணும்? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப இது வந்து பல பேருக்கு நம்ம சொல்லத்தான் செய்யறோம். எல்லாம் கேட்கிறாங்க, சீதைக்கிறாங்க சித்தப்பங்கிற மாதிரி போறாங்க. நோ ப்ராப்ளம். இதுல வந்து என்ஜாய் பண்ணணுட்டு கொடுத்து வச்சிருந்த ப்ராப்ளம் இருந்தாதான் இது உள்ள வந்து நம்ம ஜாயின் பண்ணி பண்ண முடியுங்க. இல்லைன்னு சொன்னா அது பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி அந்த மிடில்ல வந்து பண்ற கொஞ்சம் சிரமம் தாங்க அவங்க வந்து பண்ணும்போது. இப்ப அதே சமயம் வந்து பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தாங்க நல்லா இருக்கிறதோடு இல்லாம நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும். அவங்க அடுத்து படிச்சு நல்ல முறையில வேலைக்கு போய் அவங்க எல்லாம் பண்ணணும். அவங்க லைஃப் வந்து செட்டில் ஆகுற வரைக்கும் பேரண்ட்ஸ்களுக்கு ஒரு ஆஹ் ஒரு மனசு வந்து கஷ்டமா தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த அது வந்து கடந்துட்டோம்னு சொன்னா பிரச்சனையே இல்லை. அந்த வகையில நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்ம எதிர்கோட்டு குமார் வந்து உண்மையிலேயே அவர் காட் கிரேஸ். அவர் வந்து ஆண்டவர் ஆசீர்வாதம் நிறைய இருக்குங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம். அவங்க ஜென்ரேஷனை 2 ஜென்ரேஷனை கூட்டி இருக்காரு. இப்ப அவருக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவர் இருக்கும் போதே ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் அவருக்கு கிடைக்குது. காரணம் என்னன்னா நம்ம பிள்ளை ஸ்கூல்ல வேலை பார்க்குது. அது வருமானம் வருது. ஆனா கண்டிப்பா வர்றதுக்கு மோடிக்கல்ல நல்லபடியா அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு நல்லா பேசியும் திறமை நல்லா பேசுது, நல்லா பண்றாங்க. அப்ப அவருக்கு என்னன்னா ஒரு பெரிய ஒரு ரோடே போட்டு கொடுத்துட்டாரு. இன்னும் உன் லைஃப் இருக்காமான்ட்டு அந்த அளவுல அவர் இன்னும் இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருப்பாரு. அந்த மாதிரி நாம எல்லாரும் அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த மிடில்ல உள்ளவங்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரி கொண்டாந்துட்டோம்னு சொன்னாலே போதும். இல்ல நம்ம கீழே நல்லா அமைதித்தாலே போதும். டீம் 25ங்கிற மாதிரி இப்ப 4 பேர் இருந்தாலே போதும். அந்த அளவு நம்ம வந்து ஜெயிக்கலாம். நாங்க வந்து வருஷக்கணக்கில் வேலை பார்க்கணும்.
ஜெயிக்க முடியாது. ஆனா இப்ப வர்ற ஒவ்வொரு ஸ்கீம் வந்து மாற்றம் பண்ணும்போதும், ப்ராடக்ட் வரும்போது ஈஸியா வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி வகுத்து வழி வழி கிடைச்சிருக்குங்க. இது வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இது என்னோட 2வது. 3வது எபோவ் 60. இப்ப எபோவ் 60 உள்ளவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, மோஸ்ட்லி ஒரு நம்ம டீம்ல உள்ளவங்கள்லயே ஒரு சில பேர் வந்து அவங்க மேரேஜ முடிச்சுட்டு, பிள்ளைகளுக்கு செட்டில் பண்ணி முடிச்சவங்களும் இருப்பாங்க. பசங்க வந்து கல்யாணம் காட்சி முடிச்சுட்டு அவங்கவங்க லைஃப்ல அங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து பசங்கள பத்தி நினைக்கவோ, கவலைப்படவோ தேவையில்ல. அப்ப அந்த எபோவ் 60ல உள்ளவங்க இன்னும் ஒரு சிலவங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பு இல்லாமலும் இருக்கும். வாய்ப்பு இல்லாமன்னா ஒரு சிலவங்க இன்னும் கல்யாணம் முடிக்காமலோ, இல்ல பசங்களுக்கு செட்டில் பண்ண முடியாம, அது அந்த மாரி இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கும். ஆனா இந்த முடிச்சவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம தான் பசங்களுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுல்ல. இன்னும் நமக்கு என்ன? அப்படின்னு நம்ம உட்காராம, நம்ம வருமானம் பண்றோம்னு சொன்னா, எல்லாமே ஒரு சோசியல் சர்வீஸ்ல தான் நாங்க பண்றோம். காரணம் என்னன்னா, கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தாங்க அந்த கஷ்டத்தோட அருமையே தெரியும். நாங்க அந்த மாதிரி வந்ததுனால, நமக்கு அடுத்து ஒரு படிக்க முடியாத ஒரு ஆள் இருக்காளா? நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இதுல வர்ற வருமானத்த நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். மத்தது பிள்ளைகளுக்கு எது குடுக்கணுமோ குடுப்போம். பேரன் பேத்திகளுக்கு கவனிப்போம். சிரமப்படுறவங்களுக்கு, படிக்க முடியாம சிரமப்படுறவங்களுக்கு, எந்த அளவுல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நாம வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு அருமையான எண்ணத்துல தான் நம்ம பண்றோம். இத நான் உதாரணமா சொல்ல போனேன்னு சொன்னா, நம்ம அசோக் கசானிய பத்தி நான் பேசியே ஆகணும். நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இத்தன நாள் நம்ம எவ்வளவோ மீட்டிங் கேட்கிறோம். அவர் வார்த்தை பேசினது என்னன்னா, நான் ஒரு ப்ராப்பர்ட்டிய வித்தேங்க. இது வந்து நடந்தது இப்ப இல்ல. 2 மாசத்துக்கு முன்ன நடந்தது. இன்னும் நான் மெமரியில வச்சிருக்கேன்னா, அது ப்ராப்பர்ட்டி வித்தது கொரோனா நேரத்துல வந்து எனக்கு நான் நினைச்ச ஒரு 50 லேக்ஸ் வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். டொனேட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அது என்னால முடியல. அந்த டொனேட் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல நான் இந்த இது பண்றேங்கிறாரு. அப்ப எந்த அளவுல இருக்குன்னு பாருங்க. அது கணக்கு வந்தது நம்ம மத்தவங்களுக்கு பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. ஏன்னா இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இப்ப அவரை பார்க்கும்போது எனக்கெல்லாம் இன்னும் ஒரு கொஞ்சம் வேகம் வருது. ஏன்னா நம்மள விட வயசுல ஜாஸ்தி அவங்க. அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கும்போது நாம ஏன் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப தாட்டு கிடைக்குது. அதே சமயம் நமக்கு கிடைச்சது வந்து 2 கார்டு கிடைச்சிருக்காரு. எப்படி சொல்ல வரேன்னு சொன்னா, தமிழ் மொழி அவங்க வந்து நமக்கு எந்தெந்த வகையில எப்படி எப்படி இன்கம் வரணும், அட்வைசர் இதில் ஜாயின் பண்ண எல்லாருமே வெல்ஃபுல்வா இருக்கிறதுக்கு எந்தெந்த வகையில வரணும்ட்டு அவர் பிளான் மாத்தி மாத்தி எப்படி பண்றாரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றீங்க, அவர் பிளான் மாத்துறதுங்கிறது வந்து நம்ம தப்பா நினைச்சுக்க கூடாது. நமக்கு வருமானம் வர்றதுக்கு தான் அவர் எல்லாமே பண்றாரு ஒழிய, அவருக்கு என்னன்ட்டு ஒரே பிளான்ல போயிட்டே இருக்கலாம். இப்ப பண்ணிருக்க பிளான் வந்து வருமானம் வர்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. அதை நாம புரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அதே சமயம் இப்ப நமக்கு ஏஎஸ்எம் வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து உண்மையிலேயே நாம எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சோம். அவர் ஆபீஸ் வேலைங்க. ஆபீஸ் வேலை முடிச்சுட்டு அவர் ஏன் இங்க வரணும் சொல்லுங்க. வரணுங்கிறது அவசியமே இல்லை. அவரு நமக்காக வந்து ஊரமாட மீட்டிங்ல பேசுறாரு. ரொம்ப மோட்டிவேஷன் வந்து நம்ம கொடுக்குறாங்க. அந்த மோட்டிவேஷன் கொடுக்கறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு தைரியம் கிடைக்குது, ஒரு இம்யூனிட்டி பவர் வருது. அந்த மாதிரி வரும்போது அவர் பேசுறாரு. அப்ப எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னு சொன்னா, இப்ப மீட்டிங்ல நம்ம இதுல எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும், நம்ம சிவகாசி டீமை பொறுத்த மட்டும், சிவகாசி, கோயம்புத்தூர் நம்ம டீமை பொறுத்த மட்டும், நம்ம இதுல வந்து 30 பேர் என்னமோ வந்துகிட்டே இருக்கு. மத்தவங்க வர்றது இல்ல. இருந்தாலும் அவங்க உங்க சூழ்நிலை வர்றாங்க, வரல. அதை நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே இது வந்து இன்ட்ரெஸ்டா உள்ளவங்க தான் வர்றாங்க. ஆனா அன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை பேசினாரு. அன்னைக்கு பேசும்போது குறிப்பிட்டு என்னையும் அசோக் தாசனை பத்தி அவர் பேசணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நான் வந்து பெரிய டைட்டில் அச்சீவ் பண்ணா எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப பூரிச்சா போயிடுச்சு. வயசுல சின்னதா இருந்தாலும் ஸ்பீச் அந்த மாதிரி அவருக்கு. அந்த மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப அந்த அந்த நேரம் நான் என்ன பண்ணேன்னா,
கோவா போகிறதுக்காக பண்ணேன். கோவா போகிறதுக்கு வர்றது வந்து சின்ன விஷயம் இல்லை. அதுவும் நம்ம ரிசார்ட்ல வந்து நம்ம சந்திச்சாங்க. அந்த ரிசார்ட்ல நம்ம தங்கி அதுல இருக்கிறதுனா ரொம்ப காஸ்ட்லி. என்ன பண்ண ஜஸ்ட் நான் 5000 பர்ச்சேஸ் பண்ணேன். 4 பேர் 5000 பர்ச்சேஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு 5 மாசம் இருந்தாங்க. 1,4 லட்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். 1,4 லட்சம் நான் கொடுத்து பொருள் வாங்கி அதை நான் யூஸ் பண்ணேன், சேல்ஸ் பண்ணேன். ஆனா அதுக்கு நான் எவ்வளவு அனுபவிச்சேங்கிறது போயிட்டு வந்தவங்களுக்கு தாங்க தெரியும். சாப்பிட்டா தான் அது ருசி தெரியுங்கிற மாதிரி அந்த நேரம் நானும் என் மிஸ்ஸஸ் போயிட்டு வந்து நாங்க பண்ண அந்த அந்த இடத்துல என்ஜாய் பண்ணதெல்லாம் இன்னைக்கு நினைச்சாலும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது வந்து நான் பண்ணது ஒன்றும் 10 லட்சம் 50 லட்சம் பண்ணல. ஜஸ்ட் 1,4 லட்சம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது வந்து அடிக்கடி என்கிட்ட பேசுவாரு. அவர் பேசாது அடிக்கடி சொல்லுவாரு. மாதிரி மோடி கேருங்கிறது வந்து ஒரு அருமையான வரப்பிரசாதம். நான் அடிக்கடி சொல்றேன் என்னன்னா, அச்சய பாத்திரம் தாங்க நான் சொல்வேன். நான் மீட்டிங்ல தான் சொல்வேன். இப்ப இதே வந்து நாம பேசுற நேரம் வந்து விடிய காலம் 6:27 அருமையான நேரம். காலைல எந்திரிச்சதுமே இதுல இப்ப நம்ம வந்து ஒரு 29 பேர் இருக்காங்க. அந்த 29 பேருடைய நம்ம பேசுற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. விடிஞ்சதும் காலையில பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. அதே சமயம் ஒரு சிலவங்க வீடியோ ஆன் பண்ணி வைக்கும்போது அவங்க ஃபேஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா இதுல வர்றவங்க எல்லாருமே, இதுல அட்டன் பண்றவங்க எல்லாருமே ஒரு நல்ல இன்கம் பண்ணணும். இந்த மோடி கேர் மூலியமா நாம வந்து பெரிய பேரை எடுக்கணும். நாம நல்லா இருக்கணும். நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும். நம்மளால நல்ல ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரும் தான் இதுல வந்து அட்டன் பண்றாங்க. அப்ப அவங்க மூஞ்சியை பார்க்குறோம். அவங்களோட நம்ம பேசுறோம். அது வந்து பெரிய விஷயம். காலைல எழுந்திரிச்சுன்னு நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கிய இதெல்லாம். இது வந்து அதே மாதிரி அவசியமா எல்லாரும் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. ஒவ்வொரு மீட்டிங்லையும் நானும் பல தடவை பார்த்தேன். நேற்று முக்கிய சார் பேசினாரு. அருமையா இருந்துச்சு. சனிக்கிழமை வேல்முருகன் பேசினாரு. சூப்பர். அதே மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க சேர்ந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதனால மீட்டிங் கேட்டாதான் நமக்கு இன்னும் இதுக்கு மேல நம்ம இந்த டெவலப் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் என்ற ஒரு எண்ணங்கள், ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்குங்க. மீட்டிங் அட்டன் பண்ண தான் மீட்டிங் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கம்பெனி மீட்டிங் எங்க போட்டாலும் நம்ம முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்ணி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். போர் அடிச்சு நினைச்சிடாதீங்க. நான் இதை சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஒரு ஆள் வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து வியாபாரம் பார்க்கறதோ வேலை பார்க்கறதோ அது ஒரு நல்ல விஷயம். என்னோட பொசிஷன் என்னன்னு சொன்னா, ஒரு மாசம் நாட்கள், ஒரு மாசம் பெங்களூர். உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். அது நீங்க கேட்டவங்களும் இருக்காங்க, கேட்காதவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் நான் இதுல ஒரு விஷயம் இருக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப நான் நாட்கள் பையன் வீட்டுல இருக்கேன். இந்த மாசம் ஃபுல்லா இருக்கேன். 25, 26ஆம் தேதி மேல மதுரைக்கு போனேன். நான் இங்க ஒரே ஒரு வாரம். 8ஆம் தேதி ஜூலை 8ஆம் தேதி மாப்பிள்ள டிக்கெட் வாங்கிட்டாரு பெங்களூர் போறது. ஸோ இந்த ஒரு வாரத்துல போய் நான் எனக்கு என்னோட டவுன்லைன் அங்கே நீங்க பார்க்கணும். வேலைக்கு யாருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்கணும். அதே சமயம் என்ன ஆர்டர் இருக்க வாங்கணும். அடுத்த மாசத்துக்கு இப்ப இருந்தே நான் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப ஒரு இடத்துல உட்கார்ந்து என்னால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைனால நான் நினைக்கிற மாதிரி இன்னும் எனக்கு அச்சீவ் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கேன். ஆனா நிச்சயம் நான் பண்ணுவேன். எல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன். ஒரு பெரிய லெவலுக்கு நான் வருவேன். அது வந்து எனக்கு பரிபூர்ணமா நம்பிக்கை இருக்கு. அதே சமயம் நம்ம டீம்ல உள்ளவங்க எல்லாருமே எந்த நேரம் நாலு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய இருக்காங்க. வர்ற வெள்ளிக்கிழமை கூட 20ஆம் தேதி மதுரை மீட்டிங் இருக்கு. அதுக்காக வேண்டி நான் இன்னைக்கே நான் மதுரை கிளம்புறேன். மதுரை கிளம்பணும்னு சொன்னா அங்க போய் என்னோட டவுன்ல எல்லாம் பேசணும். பேசி கூட்டி வரணும். ஆனா எனக்கு நானும் எத்தனை தடவை பேசியிருக்கேன், பண்ணியிருக்கேன். வருஷக்கணக்குல இருக்காங்க. இது வரைக்கும் ஜூம் மீட்டிங்ல ஒரு ஆள் கூட வந்தது. அதை நான் ரொம்ப பெருமையா பேசிட்டு இங்க கூப்பிடத்தான் முடியும். அது வரலன்னு சொல்லும்போது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. மீட்டிங் கூப்பிட்டுருக்கேன். அப்பப்போ வர்றாங்க வரல. ஆனா இதை வச்சு நம்ம யாருமே நினைக்கவே கூடாது. நாம ஒழுங்கா நம்ம பாதையில போயிட்டே இருந்தோம்னு சொன்னா இன்னைக்குல நாளைக்கு அதுக்குன்னு தனியா ஒரு கூட்டமே வரும். மதுரையில மீட்டிங் போட்டா என்னோட டவுன்லைன் மட்டும் வச்சு நான் மீட்டிங் போடுற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குங்கிறது பரிபூர்ணமான ஒரு
நம்பிக்கை இருக்கும். அது அந்த மாதிரி நம்ம இந்த மோடிக்காரை பொறுத்த மட்டும் தயவு பண்ணி யாரும் மனசு தளர விடாது. எப்பவுமே நம்பிக்கையா இருங்க. நம்பிக்கையா இருந்தோம்னு சொன்னா நமக்கு நிச்சயம், அதாவது வானமே இல்லைங்கிற மாதிரி நமக்கு வருமானம் இருக்கு. அன்னைக்கு கூட நம்ம குமரன் சார் சொன்னாரு, டைரக்ட் லெவல் நம்ம அச்சீவ் பண்ணோம்னா 5000 ரூபா 5000 ரூபா மாசம் மாசம் நமக்கு வரணும்னா 50 லட்சம் ரூபாய்க்கு பல லட்சம் 50ன்னு சொல்லாது, பல லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடு கட்டி வாலிக்கு விட்டாதான் அந்த 5000 ரூபாய் கிடைக்கும். 5000 ரூபாய் நம்ம எப்படி பண்றோம்? ஜஸ்ட் நாங்க 100 வீதி பண்ண போறோம். 5000 ரூபாய் தான். 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நாங்க பர்ச்சேஸ் பண்றோம். நம்ம கீழே 20 பேரை நம்ம பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறோம். 24 பேரை நம்ம பண்ண வைக்கிறோம். அப்படி பண்ண வைக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? 5000 ரூபாய் வந்துச்சு. நம்ம இன்வெஸ்ட் பண்றது 5000 ரூபாய். அது மட்டும் இல்லாம எவ்வளவு கமிஷன் வருது, ரீபர்ச்சேசிங்னா, இதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்கும்போது ஒரு 5000 ரூபாய் நம்ம முதலீடு பண்ணி நமக்கு அந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா இதை விட நமக்கு என்னங்க வேணும்? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. இப்ப நாங்க வெற்றி முடிக்க போறது எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். அதை நம்ம திங்க் பண்ணணும், யோசனை பண்ணணும். ஆனா இதுலயும் குற்றம் கூட பேசுறவங்க இருக்காங்க. அதாவது அவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும், நாம அதை பத்தி கேட்கவே வேணாம். நம்ம வேலை என்ன? நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது. நம்ம போயிட்டே இருந்தோம்னு சொன்னா அதுவே நமக்கு அருமையான ஒரு இலக்கை நம்ம கிடைக்க முடியாது. அதே மாதிரி நான் நேற்று ஒரு வாட்ஸ்அப்ல நான் படிக்கிறேன். 1000 இடையூறு வந்தாலும் ஒரு குறிக்கோளை அடையும் போது குறைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். நாம் எப்போதும் நேற்று நடந்ததை பற்றியே நினைத்து கொண்டு இருப்போம் என்றால் நமக்கு நாளை நாள் சிறப்பாக அமையாது. நேற்று நடந்த நிகழ்வுகளில் இருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை கொண்டு இன்று நடப்பதை சிறப்பாக மாற்ற வேண்டும். எப்போதும் தான் வாழ்க்கை வளமாகும். அப்போது தான் வாழ்க்கை வளமாகும். எதிர்காலத்தை வளமுடன் வாழ பிரயத்தனம் எடுங்கள். இன்று அதற்காக உழைக்க ஆரம்பித்தால் வெற்றி நிச்சயம். உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயல்களில் இருந்துதான் திறக்கிறது. இந்த வாசகம் நேற்று நைட்டு மிஸ்ஸஸ் எடுத்து கொடுக்குறாரு. நீங்க பேசுறா சொன்னீங்களா, இதை நீங்க சொல்லுங்க. அது என்னுடைய மிஸ்ஸஸ் கொடுத்த கிஃப்ட். இப்ப நான் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறேன். எனக்கு ஒரு சில விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு சின்ன 4 வரி பாட்டு பாடும்போது அதுல இருந்து ஒரு எண்ணங்களை நான் சொல்றேன். காற்றில் நிழலாய் கடலில் மலையாய், காற்றில் நிழலாய் கடலில் மலையாய் இருந்தால் யாருக்கு லாபம்? இருந்தால் யாருக்கு லாபம்? பசியில் உணவாய் பகையில் துணையாய் இருந்தால் ஊருக்கு லாபம். இருந்தால் ஊருக்கு லாபம். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாவினில் ஒன்று நினைவினில் ஒன்று அதன் பேர் உள்ளம் அல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. இதுல நான் எடுத்துக்கிட்ட அர்த்தம் என்ன? அதாவது பசியில் உணவாய் பகையில் துணையால் இருந்தால் ஊருக்கு லாபம். அந்த வேலை தாங்க நாங்க மோடிக்கெல்லாம் பண்றோம். யார் யாருக்கு பசி இருக்கு, யாருக்கு என்ன வேணும், அதை அனுசரிச்சு நம்மளால பண்ண முடியும். அந்த புண்ணியமான ஒரு புனிதமான இந்த வியாபாரத்தை நாம எப்பவும் நல்லபடியா செய்யணும், செஞ்சு ஜெயிக்கணும். நாம ஜெயிக்கிறதோடு இல்லாம நம்ம கீழே பல பேரை ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வச்சு அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நாம சந்தோஷப்படணும். என்னைக்குமே
மற்றவங்க சந்தோஷத்தை நினைச்சு நாம இருந்தோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கை அது நல்லா அமையும், நல்லா இருக்கும். வாழ்க்கை மட்டும் இல்லாம நம்ம சந்ததியும் நல்லா இருப்பாங்க. எல்லாமே பாசிட்டிவ் திங்கர் தான் நாங்க இப்ப பேசுறது, பழகுறது, பண்றது. இப்ப இங்க உள்ள உட்கார்ந்து இருக்கவங்க பூராமே அந்த பாசிட்டிவ் திங்கர் தான் இங்க இருக்காங்க. இப்போ ஒரு கோவிலுக்கு போனா ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம மோடிக்கலை எடுத்தோம்னா அந்த மோடிக்கலை உள்ள எல்லாருமே ஒரு அருமையான பாசிட்டிவ் திங்கர் தான் உள்ளவங்க இருக்காங்க என்பதை நான் ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறேங்க. இது எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா லீடர்ஸுக்கும் நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பாலகிருஷ்ணன் சார்.